பிடி அரசகுமார் எவ்வளவோ விளக்கம் கொடுத்த பிறகும் ஏன் நீங்க தொடர்ந்து பாஜகவை எதுக்குறீங்க? இல்லை இப்போ சகோதரர் நாகராஜ் பேசினாரு, ஏதாவது ஏற்புடையதா இருக்கா? விளக்கம் கொடுக்கிறார்ல அவர். இல்லை அவர் சொல்றது அவர் சொன்னது பூராமே பொய். எது ஏத்துக்க முடியல உங்களுக்கு? எது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல? வந்து அவர் வந்து எதிர்த்ததா திமுகன்னு கேட்கிறாரு. திமுக எதுக்கலன்னு இவர் சொல்ல முடியுமா? எதிர்த்துட்டா உடனே இவங்க வந்து பாராளுமன்றத்திலிருந்து உடனே ஓகே ரைட்டு திமுக எதிர்த்துருச்சு அதனால நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களா? எதை எதிர்த்தாலும் ஜனநாயகம் இல்லாத எதிர்க்கட்சி தலைவர் கூட அதான் சார் ஜனநாயகம் இல்லாத ஒரு அரசு ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருக்கிற போது 40 எம்பிக்கள் குரல் கொடுத்தார்கள் என்பதற்காக அவர்கள் எதை மாத்திக்கிற மாதிரி இல்ல. எதை ஜனநாயகத்தை மீறிட்டாங்க? பங்கு கேட்கிறாங்க, பங்கு கேட்டு லெட்டர் எழுதிருக்காங்க, பகிரங்கமா சொல்றாரு. இதை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எப்படிங்க பங்கு கேட்டு லெட்டர்? அந்த லெட்டரை ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. அவர் பாஜக தானே, அந்த லெட்டரை வெளியிட சொல்லுங்க. அவரு லெட்டர் வெளியிட சொல்றாருல. நீங்க பிரதமருக்கு ஒரு அரசுக்கு எழுதுற லெட்டரை வெளியிட சட்டத்திலும் சொல்லல. அரசுக்கு கொடுக்குற லெட்டர் அதை எப்படி இவர் வெளியிட சொல்ல முடியும்? ஏன் அவங்க வாங்க சொல்லுங்க காப்பி. அவங்க மோடிட்டு சொல்லி காப்பியை வாங்க சொல்லுங்களேன். என்ன எழுதிருக்காங்க? பங்கு கேட்பாங்கன்றாரு. அது இல்ல கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்க சார். அவர் அமைதியா இருக்கு சொல்லுங்க. நான் ஃபுல்லா கேட்டுட்டு உட்காருங்க. அவர் சொன்னது எதுவுமே சகிக்க முடியாதது. ஆனா கேட்டுட்டு உட்கார்ந்துருந்தேன். கேட்டுட்டு உட்கார்ந்தீங்க நாகரிகங்கிறது கேட்டு உட்கார்ந்தேன். அவர் வந்து உடனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கிட்ட நாகராஜ் வந்து நெருக்கமா இருக்காரு எனக்கு தெரியும். அவர் உடனே நெருக்கமான தலைவர்கிட்ட சொல்லி திமுக லெட்டரை கொஞ்சம் வாங்க சொல்லுங்க, எங்க பங்கு கேட்டிருக்காங்க நாங்களும் பார்க்குறேன். எங்க கேட்கிறவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்க, பப்ளிக்கு மக்கள் தப்பா நினைக்க மாட்டாங்க. பங்கு கேட்க முடியுமா சார்? ஒரு கடிதத்தில் திமுக பங்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? ஏலம் எடுக்கிற உரிமையை மாநில அரசு கொடுங்க. மாநில அரசுக்கு தெரியாம ஏலம் விடக்கூடாதுன்னா. ஏன்னா நீங்க எதனால ஏலம் விட்டு போயிருவீங்க, பிரச்சனை ஆயிரும். எங்களுக்கு புராதன சின்னங்கள், எங்களுக்கு கனிம வளம் பாதிக்கும். அதனால ஏலம் கொடுக்கும் போது நீங்க எங்களை கன்சல்ட் பண்ணாம விடாதீங்கன்னு சொன்னாங்க. தப்பா? அது தவறா? ஒரு அரசு கேட்ட தவறா? ஒண்ணு. ரெண்டாவது என்ன கேட்கிறாரு, சிஎம் அங்க போறாரு. இருங்க சார், குறிக்க சொல்லுங்க. அவர் சொன்னதெல்லாம் குறிச்சுக்கிட்டேன், நான் விளக்கம் கொடுக்குறேன். அவர் விளக்கம் குறிச்சிட்டு கொடுக்க சொல்லுங்க. சிஎம் எங்க போறாரு? சிஎம் கேரளா போறாரு. கழிவு இங்க வருதான். நீங்க பாக்குறீங்கல்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? கழிவு கொட்டணும்னா அரெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? கழிவு இங்க வருதான். கழிவு என்ன நாங்க வாசலை திறந்தா விட்டுருக்கோம், முறவாசல வந்து கழிவெல்லாம் கொட்டிட்டு போனேன். அப்புறம் சொல்றாரு திருடிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க ஒரு அரசியல்ல, ஒரு டிவியில, பொது இடத்துல, பொது தளத்துல ஒரு வார்த்தைகளை எப்படி விடணும்? இப்ப நாங்க சொல்லாமா திருட்டுத்தனமா நீங்க எல்லாத்தையும் டாடா கம்பெனிக்காரன் வித்துட்டீங்கன்னு சொல்லலாமா? விமான போக்குவரத்தை என்ன செஞ்சீங்க நீங்க? ரயில்வே என்ன செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிகள் என்ன பண்ணிட்டு இல்ல இருங்க அப்புறம் கேளுங்க சார். நீங்க குறுக்கிட்டு இருக்கீங்க, நான் மீண்டும் கேளுங்க, என்ன பேச விடுங்க. திருடிட்டு இருக்கீங்கன்றாரு. எடுத்தோனே ஜி ஸ்கொயர்னு ஆரம்பிக்கிறாரு. நீங்க இந்த டிபேட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? அரசியல் ரீதியா நாங்க என்ன சொன்னோம்? அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறது திமுக. நீங்க எப்படி அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு கடவுள் பேரை சொன்னாலும் புண்ணியம் கிடைக்குன்னு சொன்னாரு? அம்பேத்கரை இழிவுபடுத்தணும் தானே? அம்பேத்கரை இழிவுபடுத்தணும் சொல்லுதானே? என் கட்சி கண்டனத்தை தெரிவிக்குது சார். அது என் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம். என் கட்சிக்கு கண்டனம் தெரிவிக்க உரிமை இருக்கு. கண்டனம் தெரிவிச்சிடும். பாஜக இல்ல நீங்க சொல்றீங்க பாஜகவை இப்படி அக்ரெசிவா சொல்லிடுறேன் சார். இன்ன வரைக்கும் தனியார் பள்ளிகளில் படிக்கிற பசங்களுக்கு ஆர்டி பணம் கொடுக்கல சார். இவர் பேசுறாரு இவ்வளவு கரெக்டா. இன்ன வரைக்கும் கொடுக்கல சார். அதைத்தான் சொன்னோம். பள்ளி கல்வித்துறையில் கொடுக்காமல் இருக்கிற, வஞ்சித்து கொண்டிருக்கிற ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கல்வி தொகையை கொடுங்கன்னு கேட்டான். கேட்க கூடாதா? அதோ ஒரு தீர்மானமா சொல்லியிருக்கான். சரி, இதுல புயல்ல, அந்த பெஞ்சன் புயல்ல எவ்வளவு பாதிக்கப்பட்டது நமக்கு. நம்ம தான் சொன்னோம் எதிர்பார்த்த மழை அளவுகள் வேற. ஆனா மழை வந்து டிசம்பர்ல பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நவம்பர்ல தான் அடமழை பெய்யும்பாங்க அந்த காலத்துல. இப்ப எப்ப மழை இல்ல சார், ஒரு நிமிஷம் இருங்க. அந்த இதுவே வந்து அந்த புயல் சின்ன உருவாகுது பாருங்க, அதுவே எங்க நகருது, எப்படி நகருது, தெற்க போகுதுங்கிறான், மேற்க போகுதுங்கிறான், நடுவில் வருதுங்கிறான். சூழ்நிலையே மாறி இருக்கு. எதிர்பாராத மழை பெய்யும் போது, எதிர்பாராத வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது, அவ்வளவு பாதிப்புகள் வரும்போது நிதியை கொடுங்கன்னு கேட்டா 900 லட்சம் கோடி ரூபாய் பாக்கி இருந்ததை கொடுத்துட்டு நாங்க நிதி கொடுத்துட்டோம். கேட்டது எவ்வளவு? எத்தனாயிரம் கோடி? அதுக்கு ஏதாவது முடிவு பண்ணீங்களா? ஒரு பக்கம் நீங்க நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சார், தமிழ்நாட்டுக்காரங்க நிதியமைச்சர் சார், தமிழ்நாடு நியாயப்பிரகாரமா. என்னோட கேள்வியை நீங்க உள்வாங்கிக்கங்க. ஒரு பக்கம் நீங்க நாடாளுமன்றத்தை எம்பிக்களை வைத்து முடக்குறீங்க,
இங்க செயற்குழுல கடுமையாக திமுகவை எதிர்க்கிறீங்க. என் பாஜகவை திமுக செயற்குழு இவ்வளவு கடுமையாக எதிர்ப்பதற்கும் அங்க போராடுறதுக்கும் ஒரு கோரான விஷயம் என்ன சார்? எப்ப நாங்க கடுமையா எதிர்த்தோம்? பாராளுமன்றத்துல முடக்கிறோன்றீங்கல்ல. ஆமா, போராடுறீங்க. சும்மா இருக்கும்போது முடக்கணுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் அம்பேத்கர் சொன்னாருங்கிறாரு. அம்பேத்கர் சொன்னாரா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துங்கன்னு? சொல்றாரு அவர். அம்பேத்கர் சொன்னாரு. அம்பேத்கர் என்ன சொன்னாரு, இவங்க எப்படி சொல்றாங்க? சரி, என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்க சார். எனக்கு தெரியாம தான் நான் கேக்குறேன். அம்பேத்கர் சொன்னாரு, இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி நடத்தி எடுத்துட்டு போயிருங்கன்றாரா? அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பார்ட்ட பேசாதீங்க. அம்பேத்கருடைய சட்ட அரசியல் அமைப்பு சாசன சட்டம் என்ன சொல்லிருக்கு அதை பத்தி நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்களா? அம்பேத்கர் சொன்ன இந்திய அரசியல் சாசன சட்டப்படிதான் பாரதிய ஜனதா அரசு வந்து நடக்குதா? மோடி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரா? நீங்க உங்களுக்கு ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன அக்கேஷன்ல சொன்னாங்கன்றது இல்லாம என்ன மீறிட்டாங்க நீங்க? என்ன மீறலன்னு நீங்க சொல்லுங்க. என்ன மீறல சார்? மணிப்பூர் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது அம்பேத்கர் அப்படிதான் கண்டுக்காம விடுங்கன்னு சொன்னாரா? ஒரு சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையினர் தாக்கப்படுகிற போது, நசுக்கப்படுகிற போது கண்டுக்காம இருங்கன்னு அம்பேத்கர் சொன்னாரா? அடித்தட்டு மக்களும் இடைநிலை மக்களும் கடைநிலை மக்களும் பின்தங்கிய மக்களும் மேல வரணும் அம்பேத்கர் சொன்னாரு. நீங்க செஞ்சிட்டீங்களா கேட்கிறாரு. அம்பேத்கருக்கு என்ன பண்ணிட்டாங்க, தமிழுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்கிறாரு. உலகத்தில் இருக்கிற தமிழனுக்கெல்லாம் தமிழனுங்கிற தன்மானத்தை கற்றுக் கொடுத்த, தமிழை சொல்லி தமிழை உயிராக கொண்டிருக்கிற இயக்கத்தை பார்த்து கேட்கிற தமிழுக்கு என்ன பண்ணி, தமிழ் டீச்சர்ஸ் இல்லைங்கிறாரு சார். தமிழ் ஆசிரியர் இல்ல ஸ்கூல்ங்கிறாரு. எவ்வளவு பெரிய பொய் அது. அப்படிலாம் இல்ல, எல்லா சொன்னாரு. ஆமா, எங்க எல்லா பள்ளிகளிலும் தமிழ் ஆசிரியர் இல்லன்னு சொல்லுங்க. ஒண்ணு அப்படி பிரச்சனை ஒண்ணு இல்ல. இல்ல எந்த பிரச்சனை எங்க இல்லைங்க. நிதியை கொடுக்க சொல்லுங்கன்னா தமிழ் ஆசிரியர் இல்லைங்கிறாரு. நிதியை தானங்க கேட்கிறான். ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, எதை பார்த்தாலும் திமுக வந்து தவறா சொல்லிக்கிட்டு இருக்கான். எதை தவறா சொல்லுச்சு திமுக? நாங்க இன்னைக்கு போட்ட கண்டன தீர்மானம்லாம் நியாயமான தீர்மானங்க. இல்ல, நான் கண்டனத்தை கேக்குறேன் சுகுமார் சார். அதாவது 2019 தேர்தல்ல இருந்து இன்று வரைக்கும் நீங்க கடுமையா பாஜக ஏத்துட்டு இருக்கீங்க. அதுக்கான ரிசல்ட் என்ன வந்திருக்கு? பாஜக கடுமையா வஞ்சிக்குது சார் தமிழ்நாட்டை. இல்ல, அதுக்கான என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு? ரிசல்ட் என்னங்கிறது முக்கியம் இல்ல சார். யூபில உத்தரப்பிரதேசக்காரன் கேக்காட்டி பணம் கொடுக்குறாங்க சார். தமிழ்நாடு கெஞ்ச பணம் கொடுக்க மாட்டாங்க சார். அவங்க கட்டுப்பட சொல்றாங்க, அவங்க திட்டத்தை ஒத்துக்க சொல்றாங்க, அவங்களுக்கு ஜால்ரா போட சொல்றாங்க. அது திமுக முடியாது. அரசு அவங்களுக்கு வந்து கைகட்டி நிற்கணும், எஜமானியமா கைகட்டி நின்னா தான் நிதி தருவேன்னா அப்படி எப்படி சுயமரியாதை விட்டு கொடுக்க முடியும்? நாட்டினுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். நாட்டினுடைய சமூக பாதுகாப்பு தான் முக்கியம். சமூகத்துக்கு எதிராக போகும் பொழுது, சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒத்து வருமா? இன்னைக்கு இந்தியா இருக்கிற கட்டமைப்பு அதுக்கு பாதுகாக்கப்படுமா? மத்திய அரசோடு கேள்வி வருமா வராதா சொல்லுங்க. மத்திய அரசோடு திமுக எந்த நேரத்தில் அனுசரிச்சு? ஒன்றிய அரசோடு, நாட் ஃபார் மத்திய அரசு, ஒன்றிய அரசு. சரி, ஒன்றிய அரசோடு திமுக கொள்கை ரீதியாக இந்த பாரதிய ஜனதா ஒன்றிய அரசோடு எந்த காலத்தில் ஒத்து போக முடியாது. கொள்கை ரீதியாக. ஏன்னா அவங்க எல்லாமே மக்களுக்கு எதிரான கொள்கையை, சமூகத்துக்கு எதிரான கொள்கையை கொண்டு வர்றாங்க. அவங்க நினைச்சதை நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. தமிழ்நாட்டில் நடக்காது. அது தமிழ்நாடு ஒத்துக்க முடியாது. தமிழ்நாடு ஒத்துக்க முடியாது அதுக்கு. சரி, நீங்க எதிர்க்கிறீங்க. அதனால மாநிலத்திற்கு கிடைத்த ரிசல்ட்ஸ் என்ன சார்? தமிழ்நாட்டுக்கு மக்கள் பாக்குறாங்கல்ல, மக்கள் பாக்குறாங்கல்ல. 40 கொடுத்தாங்கல்ல, 200 அது போதுமா? அது போதுமா? 234 கொடுத்துருவாங்கல்ல. 40 கொடுத்தவர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? 40 கொடுத்தாங்கல்ல, அவர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? கடந்த ஆட்சியில ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு மெஜாரிட்டியோடு இருந்த கடந்த அரசு இந்த முறை இழுபறி வந்ததா இல்லையா? சந்திரபாபு இல்லாட்டி பாஜக வீட்டுக்கு போயிருக்குமா சார்? நட்பாக இருந்து 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தாங்க. யாரு? அதிமுக 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தாங்க. சரி, திமுக என்ன பெற்று கொடுத்தாங்க மத்திய அரசு? அதிமுக 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா? சரி, அப்ப யாரு கொண்டு வந்தாங்க? அதிமுக 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்பை கலைஞருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு கல்வியில் தமிழ்நாடு கல்வி வரலாறு எடுத்து பாருங்க சார். தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்கியது. ஊருதோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கலைஞரால் உருவாக்கப்பட்டது. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவது என்பது கலைஞருடைய திட்டங்களில் ஒன்று. புரியுதா உங்களுக்கு? ஆட்சியில யார் இருக்காங்கன்றது முக்கியம் இல்ல. மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துட்டா போதும். மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து நீட்டை கொண்டா உள்ள விட்டு போயிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு, 10 வருஷத்துல நாங்க 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். திமுக நீங்க என்ன கொண்டு வந்தீங்கன்னு அவர் கேக்குறாரு. நெசசிட்டி இருக்கணும்ல, மருத்துவக் கல்லூரி இல்ல கொண்டு வந்த. வேற என்ன பெனிஃபிட் கொண்டு வந்தீங்க? வேற என்ன பெனிஃபிட்? என்ன கொண்டு வரல?
என்ன கொண்டு சொல்லுங்க வரணும்னு சொல்லுங்க. கொண்டு வந்த சொல்லுங்க மத்திய கொண்டு அரசு வராத சொல்லுங்க சார். மக்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மக்கள் நல திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, மக்களுடைய ஆட்சியா போய்கிட்டு இருக்கு. என்ன கொண்டு வரலன்றீங்க? கொண்டு வரலனா என்ன கொண்டு வரணும்? என்ன கொண்டு வரணும்? எதுவுமே தேவையில்லை. அப்போ மத்திய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் அப்ப எடப்பாடி தேவையில்லை. பழனிசாமி மாதிரி கை கட்டிட்டு ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க, கொடுத்து எடுத்துட்டு போவாங்க, விட்டுட்டு இருக்கணுங்கிறீங்க. நீங்க அப்படிதான் சொல்ல வரீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி மாதிரி கதவை திறந்து விட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கன்ட்டு ஆட்சி இருந்தா போதும்ன்ற மாதிரி திமுக வேடிக்கை பார்க்கணுங்கிறீங்க. எப்படி பார்க்க முடியும்? மருத்துவக் கல்லூரி கொடுத்ததுக்காக மருத்துவக் கல்லூரி சும்மா கொடுத்துட்டாங்களா? எல்லாமே ஒன்றிய அரசுடைய பார்ட்டிசிபேஷனா சார்? கேளுங்க, தமிழ்நாட்டுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லையா அதுல? ஏன் அவ்வளவு கேக்குறீங்கல்ல? இவ்வளவு கேக்குறீங்களா சார்? எய்ம்ஸ் என்னாச்சு இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் என்ன சார் ஆச்சு? சரி, இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் என்னாச்சு? மருத்துவமனையை மாவட்டத்துக்கு கொண்டு வரீங்க, எய்ம்ஸ் என்னாச்சு? அதுக்கான பதில் நாகராஜன் சொன்ன ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சுருக்கமா சுகுமார். திமுக தொண்டர்கள் யாரும் வருத்தமா இருக்குன்னு பிரியன் சார்ட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட சொல்லிருக்காங்க சார், நான் போன்ல பேசியிருக்கேன். இது வந்து திமுக பிரச்சனை. திமுக பிரச்சனை இல்ல சார், பேசியிருக்காங்க சார். வருத்தமா இருக்காங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அரசுடைய திட்டத்தெல்லாம் திமுக தொண்டர்கள் கொடுக்க முடியாது. திமுக தொண்டர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுக்க முடியும். மக்களுக்கு சென்றடையல இல்ல சார், அவர் அதை சொல்லல. திமுக தொண்டர்களா நொந்து போயிருக்காங்கன்றாரு. திமுக தொண்டர்கள் நொந்து போயிருக்காங்க, நீங்க கவலைப்பட வேணாம், தலைவருக்கு தெரியும். ஒண்ணு இல்ல ஒண்ணு சொல்றேன், புயலுக்கு நிதி கொடுக்கல, இதுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் கொடுக்கல, பாதி கொடுத்திருக்காங்க, மீதி கொடுக்கல சொல்றாரு. ஆனா இவ்வளவு கடுமையான நிதி நெருக்கடியிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மக்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிற தலைவர் கண்டிப்பா நம்ம கொடுப்பாருன்னு தெரியும். முறையா அரசு இயந்திரங்கள் செயல்பட்டு இருக்கு. உரிய நேரத்துல உரிய தொகையை உரியவங்களுக்கு கொடுப்பாங்க.